Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. Leve, leve, leve Palestina. Leve, leve, leve Palestina. Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. சமீபத்தில் நண்பர் விஸ்வா அவர்கள் நரசிம்மனிலிருந்து நர்ஸ் என்ற சொல் வந்திருக்குமா என்று என்னிடம் வினவினார். 2013ஆம் ஆண்டு பார்ட் 4 விஷ்ணு என்ற விழியத்தில் இரவு முழுவதும் வானத்தை அவதானித்து ஒவ்வொரு நாளும் சுகவீனம் அடைந்த விஷ்ணுவிற்கு பணிவிடை செய்த தாதியர்களான நர்சுகளைத்தான் லட்சுமி என்று பிராமணன் கதை கட்டிவிட்டான் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மையில் விஷ்ணுவின் தத்துவார்த்த மனைவி லட்சுமிதான் என்பதால் திருமாலுக்கு பணிவிடை செய்த நர்ஸாக லட்சுமியை பார்க்கலாம். லட்சுமி எப்படி விஷ்ணுவின் தத்துவார்த்த மனைவியானாள்? வைகுண்டம் எனும் வீடு பெற்றோடு தொடர்புடைய திருமாலுக்கு வீட்டினன் என்ற பட்டப்பெயரும் அதிலிருந்தே வீட்டினன், விட்டுணு, விஷ்ணு என்ற பெயர் வந்தது என்றும் ஏற்கனவே கண்டுள்ளோம். இரத்தம் சிந்தி தனது பிள்ளைகளுக்காக உழைப்பவள்தான் குடும்பத் தலைவி என்றும் அதனால் இரத்தத்தை குறிக்கும் சிவந்த வண்ணத்திலுள்ள அவளைத்தான் இல்லக்குமை, லக்குமை, லக்குமி, லட்சுமி என்றார்கள் என்றோமல்லவா? ஆக வீட்டோடு தொடர்புடையவர்கள்தான் விஷ்ணுவும் லட்சுமியும். அதனால் விஷ்ணுவின் தத்துவார்த்த மனைவியாக லட்சுமி கொள்ளப்படுகிறாள். ஆக லட்சுமியை தாதியாக தமிழிலும் நர்ஸ் என்று ஆங்கிலத்திலும் அழைக்கலாம். தாத்தாவிலிருந்து தாத்தி, தாதி என்ற சொல்லும் அதை குறிக்கும் இன்னுமொரு சொல்லாகிய ஆயா என்பது நர்ஸை குறிக்கும் சொல் என்றும் அறிவோம். தாதியின் சொல் மூலம் கண்டுவிட்டோம். நர்ஸ் என்ற ஆங்கிலச் சொல்லின் சொல் மூலம் என்ன? பிராமண கட்டுக்கதைப்படி விஷ்ணுவின் அவதாரம்தானே நரசிம்மன். லட்சுமி நரசிம்மன் என்ற சொல்லாடலை கேள்விப்பட்டுள்ளீர்கள் அல்லவா? அதாவது விஷ்ணுவிற்கு லட்சுமி தாதி என்பது போல இந்த லட்சுமி நரசிம்மனுக்கு தாதியாம். இதைக் கொண்டு நாம் புரிந்து கொள்ளுவது என்னவென்றால், நரசிம்மன் என்ற சொல்லிலிருந்துதான் யூதன் நர்ஸ் என்ற தாதியை குறிக்கும் சொல்லை உருவாக்கினான் என்பதுதான் அது. லட்சுமி நரசிம்மன் என்பதை லட்சுமி நர்ஸ் அம்மன் என்றும் படிக்கலாம். இதுதான் சரியான சொல்மூலம் என்பதற்கு கூடுதல் ஆதாரம்தான் நர்ஸ் என்ற சொல்லுக்கு சரியான ஆங்கில சொல்மூலம் இல்லை என்ற யதார்த்தம். லட்சுமி நர்ஸ்தான் என்பதை குறிக்கும்படி கமலஹாசன் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தில் லட்சுமி எனும் காந்தாரி, வள்ளி எனும் மூதேவி, பார்வதி எனும் துர்க்கையாக 3 பெண்களை தவ்வையை குறிக்கும்படி காட்சிப்படுத்தினான். அதில் லட்சுமியை குறிக்கும் பெண் தனது கையில் காயத்திற்கு கட்டுப்போடும் உபகரணங்களை வைத்துக்கொண்டு தான் ஒரு நர்சுதான் என்பதை சொல்லாமல் சொல்கிறாள்.